வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். இப்போது இருக்க காலகட்டத்தில் இந்த உணவு முறை மாற்றத்தினாலையும் வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் இந்த தொப்பை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காமனாகவே நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இந்த ஃபுட் ஹோம் டெலிவரி ஆப்னால் பெருசாகவே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உதாரணத்தை கேளுங்க. அதாவது ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். அவங்க என்ன போட்டிருப்பாங்க? சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் 65 காம்போ ஆஃபர் டுடே சேவ் ₹30 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த 30 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அன்றைக்கி சிக்கன் 65 சேர்த்து சாப்பிடுவோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் பர்கருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மீடியம் பீஸாவுக்கு ஸ்மால் பீஸா, வெனஸ்டே ஆஃபர், தேர்ஸ்டே ஆஃபர் அப்படின்னு போட்டு நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்க கைக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. சரிங்க, தொப்பையை குறைக்கிறதுக்கு வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் உணவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது நார்ச்சத்து உள்ள உணவை அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நார்ச்சத்து அப்படின்னா 2 வகை. ஒன்று சாலிபிள் ஃபைபர்ஸ், இன்னொன்று இன்சாலிபிள் ஃபைபர்ஸ். இந்த சாலிபிள் ஃபைபர்ஸை நிறையா சாப்பிட்றது மூலமாக, அதாவது உங்கள் உணவில் சாலிபிள் ஃபைபர்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே பசி எடுக்காது, ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்க, எப்போதுமே உங்கள் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். எந்தெந்த உணவுலலாம் சாலிபிள் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள், ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், கிட்னி பீன்ஸ், ஓட்ஸ், ப்ரக்கோலி, இதில் எல்லாத்துலேயுமே சாலிபிள் ஃபைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் உணவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு உணவில் ப்ரோட்டீன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா PYY அப்படிங்கிற ஹார்மோன், அதாவது பெப்டைட் YY அப்படிங்கிற ஹார்மோன் உங்கள் உடம்பில் செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கிரெலின் அப்படிங்கிறத ஹங்கர் ஹார்மோன், உங்களை பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன். அந்த ஹார்மோனை தடுத்துரும். இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பசி ஏற்படாது. ஸோ நீங்கள் சாப்பிட்ட உணவில் புரோட்டீன் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பசி உடனே ஏற்படுத்தாது. எந்தெந்த உணவுலலாம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை, சிக்கன், மீன் வகைகள், சீஸ், மில்க், பட்டாணி, கொண்டக்கடலை, நிலக்கடலை, இது எல்லா உணவுலையும் புரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 3, நல்லா தூங்கணுங்க. அதாவது ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தொப்பையை பொறுத்தவரை. நல்லா தூங்குனீங்க அப்படின்னாவே இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இந்த கார்டிசால் அப்படிங்கிறது செக்ரீட் ஆகாது. அதாவது ஒருத்தர் தூக்கம் இல்லாமல் இருந்தாருன்னா அவருடைய உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இந்த கார்டிசால் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னம்னா இந்த ஃபேட் டெபாசிஷனுக்கு, அதாவது கொழுப்பு சத்து சேர்றதுக்கு ரொம்பவே உதவும். அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது தொப்பையை பொறுத்தவரை. இதுவரை நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட சொல்லியிருக்கேன், நல்லா தூங்க சொல்லியிருக்கேன். இதுலேருந்தே உங்கள் தொப்பை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 4, இந்த டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவை டிரான்ஸ்ஃபேட் இருக்கிற உணவே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த டிரான்ஸ்ஃபேட் தொப்பைக்கு மட்டும் இல்லைங்க, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காரணமாக அமையுது. டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் ஆர் பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் சோயாபீன் ஆயில். ஒரு உணவில் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் கொடுத்துருப்பாங்க, ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் ஆர் சோயாபீன் ஆயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஹா, சோயாபீன் இருக்கே, ரொம்ப நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். இல்லை, அதில் டிரான்ஸ்ஃபேட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் ஆர் சோயாபீன் ஆயில் ஆர் பாம் ஆயில். எந்தெந்த உணவுலலாம் டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மயோனிஸ், பேக்கரி ஐட்டத்தில் டிரான்ஸ்ஃபேட் அதிகமாகவே இருக்கும். ஃப்ரோசன் ஃபுட்ஸ், அதாவது ஃப்ரோசன் ஃபுட்டை டீப்பாக ஃப்ரை பண்ணுறோம்ல, உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது மாதிரியான ஐட்டத்துலேயும் டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 5, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பாக தொப்பை வரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் செக்ரீட் ஆகும், அதனால ஃபேட் டெபாசிஷன் ஆகும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தூக்கத்தில். அதனால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நம்ம வாழணும். அதாவது எதுக்கு எடுத்தாலும் கோபப்படாமல், ரோட்டில் யாரோட சண்டை போடாமல், ரொம்ப எதையும் மனசில் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்க்கு வந்தோம் அப்படின்னம்னா தொப்பை போடுறதும் குறையும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 6th பாயிண்ட், நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆனால் ஒத்துக்கவும் மாட்டோம், பண்ணவும் மாட்டோம். ஆமாங்க, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் செய்கிறது மூலமாக தொப்பை குறையும் அப்படிங்கிறது உலக நீதி. ஆனால் நம்ம செய்யணும். சிம்பிள் வாக்கிங்லேருந்து ஆரம்பித்து என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஜிம்முக்கு கூட போகலாம். இங்கே ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, சார் தொப்பையை குறைக்கிறது ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னு.
கண்டிப்பாக கிடையாது கிடையாது கிடையாது. நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். குறிப்பிட்ட ஒரு இடத்துலேருந்து கொழுப்பை குறைப்பது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. உங்கள் பாடியில் இருக்கிற மொத்த கொழுப்பு தான் குறையும் நம்ம எக்ஸசைஸ் செஞ்சால். அதில் தொப்பைக்குன்னு தனிப்பட்ட எக்ஸசைஸ் கிடையாது. நார்மல் வாக்கிங்கே நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன 6 பாயிண்டில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுலேருந்து ஆரம்பித்து அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொப்பை குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.